ஏஜிஎஸ் நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்கலாம்னு பார்த்தீங்கன்னா, பெருஞ்சித்திரனார் பயிற்சி வினாக்கள் வந்து நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஒரு 4 அறிஞர்கள் வந்து நம்ம வீடியோஸ் வந்து அப்டேட் பண்ணி கொடுத்துருக்கோம். சப்போஸ் வந்து அதை யாராச்சும் பார்க்காம இருந்தீங்கன்னா, நம்மளுடைய சேனல் பிளேலிஸ்ட்டில் வந்து தமிழ் அறிஞர்கள் பயிற்சி வினா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி அப்டேட் பண்ண எல்லா அறிஞர்களுடைய வீடியோவும் இருக்கும். நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். சரிங்களா? எல்லா அறிஞர்கள் வீடியோவுமே வந்து நான் அந்த பிளேலிஸ்ட்டில் வந்து அப்டேட் பண்ணிடுவேன். யாருக்காச்சும் வந்து ஒவ்வொரு அறிஞராக செப்பரேட்டாக வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணுன்னா அதில் இருக்க வீடியோஸ் வந்து நீங்கள் செக் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கலாம். சரிங்களா? இந்த பிடிஎஃப் வந்து நம்மளுடைய டெலகிராம் சேனலில் வந்து நான் அப்டேட் பண்ணிடுவேன். ப்ளஸ் நம்மளுடைய டெலகிராம் சேனலில் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ டெஸ்ட் சீரிஸ் வந்து நம்ம கண்டக்ட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். யாருக்காச்சும் ஃப்ரீ டெஸ்ட் சீரிஸ் வேணும்னா நம்மளுடைய டெலகிராம் சேனலில் வந்து நீங்கள் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணி ஸோ நீங்கள் வந்து டெஸ்ட் சீரிஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் டெலகிராம் லிங்க் வந்து நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன். சரி வாங்க கொஷின்ஸ் வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஷின் வந்து பாருங்கள். பாவலரேறு பெருஞ்சித்திரனாரின் இயற்பெயர் வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா மாணிக்கம். சரிங்களா? துரை மாணிக்கம் கூட சொல்லுவாங்க. அடுத்து பாருங்கள், பெருஞ்சித்திரனார் எங்கு பிறந்தார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பெருஞ்சித்திரனார் எங்கு பிறந்தார்? ஸோ எங்கன்னு பார்த்தீங்கன்னா சமுத்திரம். ஸோ இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சேலத்தில் வந்து இருக்குது. சரிங்களா? அடுத்து பாருங்கள், பெருஞ்சித்திரனார் நடத்திய இதழ்களில் பொருந்தாதது வந்து எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பெருஞ்சித்திரனார் நடத்திய இதழ்களில் பொருந்தாதது. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா குயில். இந்த குயில் பார்த்தீங்கன்னா யாருடைய இதழ்னு பார்த்தீங்கன்னா பாரதிதாசன் அவருடைய இதழ். சரிங்களா? மற்றது இதில் வந்து தென்மொழி, தமிழ் சிட்டு, தமிழ் நிலம் இது மூணுமே பார்த்தீங்கன்னா பெருஞ்சித்திரனார் அவருடைய இதழ்கள். அடுத்து பாருங்கள், கனிச்சாறு என்னும் நூல் எத்தனை தொகுதிகளாக வெளிவந்துள்ளது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கனிச்சாறு என்னும் நூல் எத்தனை தொகுதிகளாக வெளிவந்துள்ளது? ஸோ 4வதுக்கு பார்த்தீங்கன்னா 8. கனிச்சாறு பார்த்தீங்கன்னா 8 தொகுதிகளாக வந்து வெளிவந்திருக்கு. அடுத்து பாருங்கள், பெருஞ்சித்திரனார் எழுதிய எந்த நூலுக்கு தமிழக அரசு பரிசு வழங்கியது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்களா? பெருஞ்சித்திரனார் வந்து எந்த நூலுக்காக வந்து தமிழக அரசு பரிசு வந்து வாங்கினார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பள்ளி பறவைகள். அடுத்து பாருங்கள், தமிழுக்கு கருவூலமாய் அமைந்த பெருஞ்சித்திரனாரின் நூல் வந்து எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா திருக்குறள் மெய்ப்பொருளுரை. அடுத்து பாருங்கள், 7வது பாருங்கள், தனித்தமிழையும் தமிழ் உணர்வையும் பரப்பிய பாவலர் என்று போற்றப்படுபவர் வந்து யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா பெருஞ்சித்திரனார். அடுத்து பாருங்கள், பெருஞ்சித்திரனாரின் தந்தை மற்றும் தாயார் பெயர் வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா துரைசாமி குஞ்சம்மாள். அடுத்த கொஸ்டின் வந்து பாருங்கள், தென்மொழி தமிழ் சிட்டு இதழ்கள் மூலம் தனித்தமிழ் இயக்கத்தை பரப்பியவர் வந்து யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ 9வது பார்த்தீங்கன்னா பெருஞ்சித்திரனார். அடுத்து பாருங்கள், உலகியல் 100, பாவிய குத்து, நூறாசிரியம் ஆகிய நூல்களின் ஆசிரியர் வந்து யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து பெருஞ்சித்திரனார். அவருடைய நூல்கள்லாம் வந்து பார்த்துக்கோங்க. உலகியல் 100, பாவிய குத்து, நூறாசிரியம். அடுத்த கொஸ்டின் வந்து பாருங்கள், தென்மொழி இதழ் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1959. 1959 பார்த்தீங்கன்னா தென்மொழி அந்த இதழ் வந்து தொடங்கியிருப்பாங்க. ஸோ அடுத்து பாருங்கள், பெருஞ்சித்திரனார் தமிழ் சிட்டு இதழை யாருக்காக தொடங்கினார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா? இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா மாணவர்கள் மற்றும் குழந்தைகள் அவங்களுக்காக தான் வந்து தமிழ் சிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதழ் வந்து பெருஞ்சித்திரனார் வந்து தொடங்கியிருப்பார். அடுத்து பாருங்கள், என்சுவை என்பது என்ற நூலின் ஆசிரியர் வந்து கேட்குறாங்க. நமக்கு தெரிஞ்சது தான் பெருஞ்சித்திரனார். அடுத்து பாருங்கள், 14வது, பெருஞ்சித்திரனார் இந்தி எதிர்ப்பு போராட்டத்திற்காக முதலில் எந்த சிறையில் அடைக்கப்பட்டார்? ஸோ 14வதுக்கு பார்த்தீங்கன்னா பாளையங்கோட்டை. இந்தி எதிர்ப்பு போராட்டம் அதில் பார்த்தீங்கன்னா பெருஞ்சித்திரனாரும் வந்து அந்த இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் வந்து கலந்துருக்கார். சரிங்களா? அதனால் வந்து அவரை சிறையில் வந்து அடைச்சிருக்காங்க. முதல்ல வந்து எந்த சிறையில் வந்து அடைச்சாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பாளையங்கோட்டை. அடுத்து பாருங்கள், அன்னை மொழியே அழகார்ந்த செந்தமிழே என தொடங்கும் பாடல் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா கனிச்சாறு. அடுத்து பாருங்கள்,
பெருஞ்சித்திரனார் அவர்கள் எந்த நூலை தனது வாழ்நாள் சாதனையாக கருதினார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ 16வதுக்கு பார்த்தீங்கன்னா திருக்குறள் மெய்ப்பொருள் உரை. ஸோ இந்த நூலை தான் பார்த்தீங்கன்னா அவருடைய வாழ்நாள் சாதனையாக அதை வந்து கருதினார். அடுத்து பாருங்கள், தென்மொழி இதழில் முல்லை என்ற புனைப்பெயரில் கவிதைகள் எழுதியவர் வந்து யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ 17வதுக்கு பார்த்தீங்கன்னா பெருஞ்சித்திரனார். ஸோ நல்லா பார்த்துக்கோங்க, அவர் எந்த இதழில் வந்து முல்லை என்ற புனைப்பெயரில் வந்து கவிதைகள் வந்து எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க. தென்மொழி இதழில் வந்து முல்லை என்ற பெயரில் வந்து கவிதைகள் வந்து எழுதியிருக்காரு. அடுத்து பாருங்கள், பெருஞ்சித்திரனார் எழுதிய மகுபுகு வஞ்சி என்ற நூல் எவ்வகையான இலக்கியத்தை சார்ந்தது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ 18வதுக்கு பார்த்தீங்கன்னா கவிதை. அடுத்து பாருங்கள், 19வது பாருங்கள், சாகும்போது தமிழ் படித்து சாக வேண்டும் என்றன் சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும் என்று பாடிய சச்சிதானந்தன் வரிகளைப் போல தமிழ் உணர்வை தனது பாடல்களில் வெளிப்படுத்தியவர் வந்து யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து பாவலரேறு பெருஞ்சித்திரனார். அடுத்து பாருங்கள், பெருஞ்சித்திரனார் நடத்திய எந்த இதழ் தனித்தமிழுக்கு வித்திட்டது என்று போற்றப்படுகிறது? பெருஞ்சித்திரனார் நடத்திய எந்த இதழ் தனித்தமிழுக்கு வித்திட்டது என்று போற்றப்படுகிறது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ 20வதுக்கு பார்த்தீங்கன்னா தென்மொழி. அடுத்து பாருங்கள், பெருஞ்சித்திரனார் அவர்கள் எந்த ஆண்டு நடைபெற்ற இந்திய எதிர்ப்பு போராட்டத்திற்காக பாளையங்கோட்டை சிறையில் அடைக்கப்பட்டார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ 21வதுக்கு பார்த்தீங்கன்னா 1965. ஸோ இந்திய எதிர்ப்பு போராட்டம் பார்த்திங்கன்னா 1965 அப்போ வந்து நடந்திருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1937 ஒன்று நடந்திருக்கும். ஸோ மெயினானது பார்த்திங்கன்னா இந்த 2 வருஷம் தான், நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து பாருங்கள், பள்ளி பறவைகள் என்னும் நூல் எத்தனை பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது? இந்த கொஷினுக்கான ஆன்சர் வந்து நீங்கள் கொஷின் நம்பர் போட்டு நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்து பாருங்கள், பெருஞ்சித்திரனார் எந்த இதழின் வாயிலாக தமிழரிடையே தனித்தமிழ் உணர்வை வித்திட்டார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ 23வதுக்கு பார்த்தீங்கன்னா தென்மொழி. அடுத்து பாருங்கள், முந்துற்றோம் யாண்டு என்ற தலைப்பிலான பெருஞ்சித்திரனாரின் பாடல் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ 24வதுக்கு பார்த்தீங்கன்னா கனிச்சாறு. அடுத்து பாருங்கள், பெருஞ்சித்திரனார் எழுதிய திருக்குறள் மெய்ப்பொருள் உரை எத்தனை தொகுதிகளாக திட்டமிடப்பட்டது? எத்தனை தொகுதிகளாக வெளியிட திட்டமிடப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. திருக்குறள் மெய்ப்பொருள் உரை இந்த நூலை வந்து எத்தனை தொகுதிகளாக வெளியிட திட்டமிடப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 10 தொகுதிகளாக வெளியிட வந்து திட்டமிட்டிருப்பாங்க. சரிங்களா? ஸோ அவ்வளோதான். இதில் வந்து ஒரு 25 கொஷின்ஸ் வந்து நம்ம பார்த்துருப்போம். கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி ரெகுலராக ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.